ஹலோ கைஸ், நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சால் போதும். அண்ட் தமிழில் உங்களுக்கு கிராமர் செக் பண்ண தெரிஞ்சால் போதும். மாதம் 22,000 வரைக்கும் சேலரி தராங்க. பார்ட் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம், அது ஒரு எம்என்சி கம்பெனியில். அது என்னங்கிறது டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருக்கீங்களா, நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபை கொடுக்குற கம்பெனி பார்த்தீங்கன்னா விலோக்கலைஸ். இவங்க ஒரு யூஎஸ் பேஸ்டு எம்என்சி கம்பெனி. 250+ லாங்குவேஜஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்டு குளோபலாக 4 lakhs+ ஃப்ரீலான்சர்ஸ் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு லாங்குவேஜ் குவாலிட்டி செக்கிங் ஜாப். அதை நீங்கள் தமிழில் தான் பண்ண போகிறீங்க. இப்போ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதோட ஜாப் ரோல் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் தமிழ் வெப்சைட்டில் அவங்களோட ஆப்பில் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் சென்டென்ஸை ஃப்ளோவாக செக் பண்ணினா மட்டும் போதும். அண்ட் அதில் பக் எதுவும் இருந்தால் நீங்கள் அதை ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே உங்கள் லேப்டாப்பில் இருந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அது 100% ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். சேலரி பார்த்தீங்கன்னா 22,000 per month ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு நீங்கள் வீக்லி 20 hours மட்டும் ஒர்க் பண்ணால் போதும். இதோட எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் இந்தியாவிலேருந்து எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணலாம். அண்ட் உங்கள்கிட்ட ஒரு டிகிரி இருந்தால் போதும், எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. அண்ட் உங்களுக்கு தமிழ் கிராமர் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இங்கிலீஷ் உங்களுக்கு பேசிக்காக ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். அண்ட் உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருந்துச்சுன்னா பெட்டர். இவ்வளோ தான் இந்த ஜாப். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது ஒரு எம்என்சியில் வர ஜாப். அண்ட் உங்களால் ஃப்ளெக்சிபிள் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸு தேவையில்லை. உங்கள்கிட்ட ஏதோ ஒரு டிகிரி மட்டும் இருந்தால் போதும். இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் டெஸ்ட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு இன்டர்வியூ ஒன்று இருக்குது. ப்ளஸ் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆஃப்டர் உங்களுக்கு ஆஃபர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை அப்ளை பண்ணது அப்புறம் மேக்ஸிமம் 1 or 2 weeks இவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வெப்சைட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பயோவில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி வந்ததுக்கப்புறம் இந்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் ஃபுல் பேஜ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க. அண்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அப்ளை நவுன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள் ஃபுல் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட கரண்ட் லொக்கேஷன், கரண்ட் கம்பெனியை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள்கிட்ட லிங்க்டின் URL இருந்துச்சுன்னா அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனல் தான், மேண்டேட்டரி கிடையாது. அடுத்தது நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுலேயே நீங்கள் இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டேட் அண்ட் சிட்டி இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டு யூ ஹேவ் அ நேட்டிவ் ஸ்பீக்கர் ஃப்ளூயன்சி இன் தமிழ்னு கேட்குறாங்க. எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் நீங்கள் ஃப்ளூயன்சின்னு கேட்குறாங்க, தமிழை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்துக்கு என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 ஷிஃப்ட் இருக்குது. மார்னிங் 8:30 to மதியம் 12:30 வரைக்கும். அடுத்த ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா மதியம் 1:30 to ஈவினிங் 5:30 வரைக்கும் 2 ஷிஃப்ட் இருக்குது. நீங்கள் எதுலையாவது 2 எதில் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ண ஓகேவான்னு கேட்குறாங்க. எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட இந்தியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு அத்தாரைஸ்டான்னு கேட்குறாங்க. இதுலேயும் எஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் டு யூ கன்ஃபார்ம் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அப்ளிகேஷன் ப்ராசஸ் கேட்குறாங்க. இதையும் எஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் டு யூ கன்ஃபார்ம் தட் யூ ஹேவ் இமீடியட்லி அவைலபிலிட்டி கேட்குறாங்க. நீங்கள் உடனே இமீடியட்டாக அவைலபிளாக இருக்கீங்களா இந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறது கேட்குறாங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட நோட்டீஸ் பீரியட், நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட நோட்டீஸ் பீரியட், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆஃபர் கொடுத்தோன்னே எத்தனை நாளில் ஜாயின் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. அதை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட சேலரி பற்றி கேட்குறாங்க. இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு சேலரி தான். இயருக்கு 2,64,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. எஸ் அக்செப்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து டு யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நான் நோ கொடுங்க. அடுத்து உங்களோட லெவல் ஆஃப் இங்கிலீஷ் கேட்குறாங்க. இதில் நீங்கள் எந்த லெவலோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்கான்னு கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஐ ஹேவ் நோ எக்ஸ்பீரியன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்டு உங்கள்கிட்ட டிகிரி வந்து டிரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி எதில் ப்ரூஃப் ரீடிங்கில் ஏதாவது டிகிரி இருக்கான்னு கேட்குறாங்க. நோ கொடுத்துக்கோங்க. இதுலேயும் நல் கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்தியா லோக்கலைசேஷன் பற்றி வேர் டிட் யூ ஃபைண்ட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கேட்குறாங்க. இதில் யூடியூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸில் கவர் லெட்டர், உங்களை பற்றி உங்களோட இன்ட்ரோடக்ஷன் அண்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்ட எது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இல்லை இந்த ஜாபுக்கு நீங்கள் ஏன் தகுதியானவங்க, என்ன ஏதுங்கிறத இதில் ஒரு சின்ன கவர் லெட்டர் நீங்கள் ChatGPT கேட்டிங்களா, அதுவே உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட் அதை காப்பி பேஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். அதை கொடுத்துட்டு இந்த ஃபார்ம் இது எல்லாமே இந்த ஃபீல்டை விட்டுருங்க. இது ஃபுல்லாகவே ஆப்ஷனல் தான். இது எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். 1 or 2 weeksல உங்களுக்கு ரிப்ளை இமெயில் வரும். உங்கள் இமெயில் ஐடியை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தர உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.